வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி ஸ்கொயர் ஷேப் மிரர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி டைமண்ட் ஷேப் மிரர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் 2 மெத்தட் இருக்குது. நாம் ஒவ்வொரு மெத்தடாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் மிரர் எடுத்துப்போம். க்ளூ அப்ளை பண்ணி மிரரை ஒட்டிப்போம். நல்லா ட்ரை ஆன பிறகு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டபுள் த்ரெட்டாக எடுத்து எண்ணாட் போட்டுக்குவோம். இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மிரரோட கோர்னர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணி அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அடுத்த பக்கம் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மறுபடியும் த்ரெட்டை அடுத்த பக்கம் கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். பாருங்கள், இந்த மாதிரி தான். அடுத்த பக்கம் கொண்டு வந்து லென்த்தாக ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மிரரோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை லென்த்தாக இழுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக இழுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நாம் போடுற ஸ்டிச்சோட 2 கோர்னர் பக்கமும் சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் போடணும். பாருங்கள், லென்த்தாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக இழுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை மேல் பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஜரி த்ரெட்லையும் ஸ்டிச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டாக ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பிறகு சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி இதை சுற்றி சில்க் த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துப்போம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து 2வது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். க்ளூ அப்ளை பண்ணி மிரரை ஒட்டிப்போம். ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை கீழேருந்து மேலே எடுத்து அடுத்த பக்கம் கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை லென்த்தாக இழுத்து அடுத்த கோர்னரில் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதே முறையில் தான் 4 கோர்னர்லையும் ஸ்டிச் போடணும். இனி இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மேல் பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச்,
அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அடுத்த கோனருக்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்டிச் போடணும். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். இப்போ தான் ஆரி ஒர்க் பழகுறீங்கன்னா நீங்கள் சரி த்ரெட்டில் ஸ்டிச் போட்டுட்டு பிறகு சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக வரும். சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் போடும்போது ஸ்மூத்தாக மெதுவாக ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் ஸ்டிச்சஸ் அழகாக வரும். 4 கோனருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வந்துட்டோம். இந்த இடத்துல ஒவ்வொரு கோனருக்கும் இடையிலையும் ஒவ்வொரு செயின் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் போடாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு கோனருக்கும் ஒவ்வொரு செயின் ஸ்டிச் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச், த்ரெட்டை அப்படியே லென்த்தாக கொண்டு போய் இந்த கோனர்கிட்ட ஒரு செயின் ஸ்டிச், த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக லென்த்தாக கொண்டு வந்து இந்த பக்க கோனரில் ஒரு செயின் ஸ்டிச், அப்படியே த்ரெட்டை இந்த கோனருக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச். இனி இதை சுற்றி அவுட்லைன் கொடுத்துப்போம். பாருங்கள், இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் ஆரி ஸ்கொயர் ஷேப் மிரர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.